Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. லான்ச் ஆயிடுச்சுங்க. போவாக்கோ எங்களை முடிக்கிறதுக்குனே லான்ச் ஆயிருக்குங்க. அதே 7300 அல்டிமேட். நீங்களாவது வெறும் ப்ரோ தான். நாங்க வந்து அல்டிமேட். சொல்லுங்க. ஸோ 16000 ரூபாய்க்கு உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ் கர்வ்டு ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ பச்சை கலரு, இந்த கலரு, கிரே கலரு, இதுல இருந்து லைட் இல்லை. இன்ஃபினிக்ஸ்ல மட்டும் தான் லைட். இதுல வந்து லைட் கிடையாது. பில்ட் சூப்பரா இருக்கானா. 7.45 mm தான் வந்து திக்னஸ். ஸோ அது தவிர வந்து 8GB RAM வரைக்கும் இருக்குது, 6GB RAM ஆப்ஷன்ஸும் இருக்குது. கீக் பிளாக், இது வந்து கீக் பிளாக் இந்த கலர். கீக் பிளாக். அது தவிர மேஜிக் சில்வர், நியான் சியான், நியான் சயான், என்னென்னமோ சொல்றானே. அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 15 தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட் வரும், 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. வாட்ஸா இது ஒரு இந்த புத்திசாலித்தனம்னு சொல்லலாமா? இவங்க முன்ன சொல்லுவாங்க தெரியுமா 5 years of smoothness. அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுப்போம் அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2 அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு போடல. செக்யூரிட்டி அப்படின்னு அப்புறம் போடுவாங்க. யூஸ்வலாக ஃப்ளிப்கார்ட்டில் அப்டேட்ஸ்லாம் போட மாட்டாங்க. இதில் எதுக்கு 2 அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மறந்துட்டாங்க. ஸோ அது தவிர எல்லா ஏஐ இது இருக்கு. எல்லா ஏஐ மல்டிலிங்குவல் அதுல கொலாக்ஸ் இருக்கு. தமிழ் சப்போர்ட்டும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் சப்போர்ட் வருமா? தமிழ், பெங்காலி, மராத்தி, அதுல வந்து டிரான்ஸ்லேட்டு இதெல்லாம் பண்ணுமா. அப்புறம் கால் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு. புள்ளிங்க தமிழ் பேசுமா? எல்லா தமிழும் பேசும். புலவர்கள் தமிழும் பேசும். கால் அசிஸ்டன்ட் இருக்கு, ஆட்டோ ஆன்சர் இருக்கு, அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த இருக்கு. 5G++, விவோ வைஃபை, 5500 mAh பேட்டரி, சோனி IMX682 சென்சாரு, அதுக்கப்புறம் செகண்டரி கேமரா 2 MP இருக்கு, 13 MP ஃப்ரண்ட் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து இது இருக்கு, 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, 4K 30 FPS இருக்கு, IP64 ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸ்டார்ஷிப் இன்ஸ்பயர்ட் டிசைன், 45 வாட் சார்ஜரு. ஸோ 100% சார்ஜ் வந்து 45 மினிட்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். இந்தியா ஸ்லிம்மஸ்டா? ஆமாம், இந்தியா ஸ்லிம். அது வந்து இந்தியா ஸ்லிம்மஸ்ட் முன்னாடி இன்ஃபினிக்ஸ் சொன்னான், அதை விட ஸ்லிம் அப்படின்னு. ஸ்லிம்மஸ்ட் கர்வ்டு ஃபோனு வித் 5500 இந்தியா ஸ்லிம்மஸ்டா. அப்போ எட்ஜை விட இதுக்கு ஸ்லிம்மா? கர்வ்டு ஸ்க்ரீனில். அதனாலயா கர்வ்டு ஸ்க்ரீன் வித் ஆக்சுவலி கையில் தொட்டாலே உனக்கு தெரியுமேடா. ரொம்ப எட்ஜை விட இது ஸ்லிம்மான்னு நான் கேட்குறேன். இல்ல வித் 5500 mAh பேட்டரி அண்ட் கர்வ்டு ஸ்க்ரீன். அது ஆனா 1,10,10,000 ரூபாய். இது வந்து உனக்கு 15,000 ரூபாய். பேச முடியவில்லையே, அப்படிதான் இருக்கும். ஸோ இதோட வீடியோ வந்து மோஸ்ட்லி நாளைக்கு வந்துடும். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. 5G எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? எப்படா இப்போ நீங்கள் பண்ணலையாடா? சிஎம்எஃப் ஃபோன் கூட தான் கிட்டத்தட்ட 7300 ப்ரோ, 250 MP ஒரு 8 MPலாம் வைக்கிறீங்க. 18,000. பில்டு குவாலிட்டியில் இவங்க இது பண்ணிட்டாங்க. NFC இருக்கு, இதுல வந்து NFC இருக்கு, FM ரேடியோ இருக்கு. ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏன்டா பக்கத்துல தானடா ஃபோன் இருக்கு, எடுத்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல, அதனால நீ அப்படியே எக்ஸ்பீரியன்ஸே பண்ணி பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஷாக் ஆகு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. பேக்ரவுண்டில் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இன்ஃபினிக்ஸ்ல நல்லா இருந்ததுல. இதே தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இன்ஃபினிக்ஸ் வந்து இதோட விலை கம்மி. அதில் NFC இல்லை இன்ஃபினிக்ஸில். இதில் வந்து NFC இருக்கு. அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்து அதில் நேட்டிவாக ஆப் இருக்கு. இதில் வந்து வாவ் FM ஒரு ஆப் போடுற மாதிரி இருக்கு. அந்த ஆப் போட்டால் வந்துடுது. டைப் சிலேயே NFC. ஸோ இது வந்து 6128 வந்து 16,000. அது வந்து 8128 வந்து 16,000. ஸோ 8 ஆமாம், இது 8128 வந்து 17,000. அது வந்து 8256 வந்து 18,000. இன்ஃபினிக்ஸ் அப்டேட் அதெல்லாம் அப்டேட் தான். ஒரு அப்டேட் ஆண்ட்ராய்ட் 16 கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸில் வந்து 2 அப்டேட்டு, 2 ஆண்ட்ராய்டு அப்டேட்டு, 3 வருஷம் செக்யூரிட்டி. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு சான்ஸ் டு வின் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள், அப்புறம் ஸ்கூட்டர், ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டு, எக்ஸ்டெண்டட் வாரண்டி, வவுச்சரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு. ராயல் என்ஃபீல்ட்ல என்ன மாடலாம் அதுதான் தெரியலையே. அது இருக்கு. ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தாண்டி கான்டினென்டல் இன்டர்செப்டார் அந்த மாதிரி. அது 3 லட்சம் வரும். அதான் அதை கொடுத்துட்டு இவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான்.
சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு டயர் வாங்குறதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியா ஒரு வருஷத்துக்கு. அது வந்து ப்ராக்டிகலி ஓகே. ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் 10,000 யூனிட்டுக்கு வந்து 1 இயர் ஆஃப் எக்ஸ்டெண்டட் இருக்கு. இது என்ன ராயல் என்ஃபீல்டு அது 3 லட்சம் ரூபாய் இப்போ. இல்ல ராயல் என்ஃபீல்டுன்னு மட்டும் தான் சொல்லுவோம். கடைசியில மினியேச்சர் பொம்மை, அத மினியேச்சர் பொம்மை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே வைர பாரதி ஹை ப்ரோ, சாம்சங் S24 Plus இப்போ 53K ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு. டு யூ திங்க் இட் இஸ் worth to buy at this time? கண்டிப்பா. குட் கேமரா அண்ட் கேஷுவல் கேமிங் அண்ட் UI நல்லா இருக்கணும். ஐ அம் ஆல்ரெடி யூசிங் iQOO Neo 6 is Snapdragon 870 which gives good performance and decent camera output. My doubt is if I change for Snapdragon to Exynos, is it kind of a downgrade or not? If I want to stick with Snapdragon for performance and good camera means under 50K which phone? அப்போ எனக்கு தெரிஞ்ச சேஃபர் சைடு சொல்றதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஆஃபர் டைமில் OnePlus 12 இல்லாட்டி iQOO 12 இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சாம்சங் வந்து எந்த இடத்துல அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். கண்டிப்பாக One UI 7 அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் கன்சிஸ்டன்சி இன் வீடியோ as well as ஃபோட்டோஸ், இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. பட் எக்ஸினாஸ் நம்ம என்ன வச்சு சொல்கிறது, சில சமயம் நல்லா இருக்குது. இப்போது இந்த வருஷம் ஏதோ புண்ணியங்க, யாரோ பண்ண புண்ணியம், நமக்கு சம்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நட்டாத்தில் நடுவில் காணாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது, ஆனால் ஹியூமிடிட்டி இருக்குது. பட் வெளியில் போனால் அந்த பழைய மாதிரியான ஹீட் இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை. அதனால தான் பாருங்கள் G4 வந்து ஹீட் ஆகி நான் பார்க்கவே இல்லை. அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ ஹீட்டிங் கம்மியாக இருக்குங்க. அதுதான் இந்த மாதிரி நிறைய G5 வேற வருது, TSMC வேற வேற லெவலாக வெறியாக இருக்குது. அவங்களோட ஓன் ISP வேற 10th anniversary, அதாவது 10th ஆமாம் கரெக்டு anniversary கூகுள் தான் பிக்சல் லைனப்புக்கு. அது வேற கொஞ்சம் வெறியா இருக்கு. 10வது பிக்சல் டிவைஸ். அதனால ஃபர்ஸ்ட் 10,000 பேர் ப்ரீ புக் பண்றவங்களுக்கு ஃப்ரீ 500 ரூபாய் தான். ஆமா கேஸ்லாம் போட மாட்டோம். அதெல்லாம் சிஎம்எஃப் வாலெட் நத்திங்க கேஸ் போடுறதுக்கு. சரி மொத்தம் அதான் ப்ரோ, நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி போகலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ஷோக்கு கீழேயே நம்ம நண்பர்கள் யாராவது வந்து S24 Plus யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கேஷனல் வார்மிங், ஒரு சில 5G டேட்டாவில் ஏதாவது ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணும்போது சில சமயங்களில் வார்ம் ஆகுது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட். அதுவும் One UI 7 வந்ததுக்கப்புறம் சூப்பர். அண்ட் One UI 8 இஸ் ஆன் தி வே. Other news, Hisense 4K ஸ்மார்ட் QLED டிவி கேமிங்ட்டு ஏதோ கேமிங் டிவி அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டா கேமிங் டிவி அப்படின்ட்டு. AMD ஃப்ரீசிங் ப்ரீமியம் இருக்குது, அப்புறம் டால்பி விஷன் இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, AI ஸ்மூத் மோஷன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ஸ்கேலர் இருக்குது, AI 4K அப்ஸ்கேலர் இருக்குது. இப்போ 144 Hz வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல், கேம் பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. டிவி ரன்ஸ் ஆன் விடா ஸ்மார்ட் பிளாட்ஃபார்ம் வித் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் பில்ட்-இன் அலெக்ஸா, ஹிந்தி லாங்குவேஜ், ஷேர் டு டிவி, ஆப்பிள் ஏர்ப்ளே, ஆப்பிள் ஹோம் கிட்டு. விடா வந்து இது தானே, டோஷிபா தானே. 8 years ஆஃப் விடா OS கேரண்டி. அதான் இதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்ல. விடா OS 55 இன்ச்சு, 65 இன்ச்சு, 100 இன்ச்சு போடு. சரி ஓகே, இப்போ சிம்பிள் ராட்ஸா சொல்லிடலாம் நம்ம மக்களுக்கு. விடா OS வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி ஸ்மார்ட் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்டா ஹைசென்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. 2014 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபாஸ்ட் அண்ட் கஸ்டமைசபிள் இன்டர்ஃபேஸ் ஃபார் டிவி. ப்ராப்ளம் என்னன்னா LG WebOS வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அவங்க வந்து ஓரளவுக்கு ஆப் கம்பேட்டபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல நிறைய ஆப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களதுல ஆப் கொஞ்சம் லிமிட்டட். எப்படின்னா இப்போ கூகுள் டிவி யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம்ல ஃபயர் டிவியில் ஒரு சில ஆப்பே இல்லைங்க, ஃபயர் டிவி மாதிரி. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த சைடில் ஆப்பில் கொஞ்சம் லிமிட்டடாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் 8 வருஷம் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் சொல்கிறான் போல அவன். போடுறது பூராவே 20 MB பேட்ச் தாங்க, பூரா போயாலும் பேட்ச் ஒர்க் தாங்க. 43,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். லான்ச் ஆஃபர் வந்து ஒரு வருஷம் ஹாட்ஸ்டார் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குமா. ஸோ அது தவிர எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிடைச்சாவது பரவாயில்ல. நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. நெட்ஃப்ளிக்ஸில் IPL வருமா என்ன? நெட்ஃப்ளிக்ஸ்ல IPL யாராவது கல்யாணம் பண்ணால் தான் வரும். WWE வரும். நெட்ஃப்ளிக்ஸில் கல்யாணம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும் தான் வரும். WWE வரும் IPL நெட்ஃப்ளிக்ஸில். அதனால எனக்கு தெரியும். இல்லை மக்கள் குழந்தைங்களாம் அதை தான் பார்க்குறாங்க. IPL பார்த்துட்டு அவங்க சண்டை போடுறதே எனக்கு போதும். இதில் வேற யார் கல்யாணம் ஆச்சு, யாருக்கு டைவர்ஸ் ஆச்சுங்கிறத பார்த்து அவங்க சண்டை போடணும் அவசியம் இல்லை. நயன்தாரா அதுக்கு மார்க்கெட்டே தட்டுறேன் டைவர்ஸா நயன்தாராக்கு. நீ தான் இப்போ சொன்ன
நெட்ஃப்ளிக்ஸ்ல வரும் அப்படின்னு அவனோட கல்யாண வீடியோ அதுல தானே வந்தது, கல்யாண கேசட்டு. கல்யாண கேசட்டு அதுல தான் ரிலீஸ் பண்ணாவ. அடுத்த கமெண்ட் கமல் கோலி. ப்ரோ ஒரே மிக்ஸா இருக்கு. இது சினிமா பாதி கிரிக்கெட் பாதி. இல்ல அந்த இது ஞாபகம் இருக்குல்ல, 2 கோழி எடுத்துன்னு போய் கவுண்டமணியும் செந்திலும் கேட்டுட்டு இருப்பாங்களே, இது பெருசா இருக்கிற சொல்ல உரிச்சது, இது அதே கோழி சிறுசா இருக்கிறப்ப உரிச்சது அப்படின்னு. இந்த மாதிரி புரியுற மாதிரி சொன்னா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. கமல் கோலி. Bro, currently using Nothing Phone 2A, mid-ranger phone. Planning to upgrade to a flagship phone this year. So I have 2 options in my mind. OnePlus 13s looking impressive with 8 late and compact size. Also waiting for Nothing Phone 3. First true flagship phone from Nothing, claiming release in July. My upcoming smartphone should be either Phone 3 or OnePlus 13. PS, I came to Nothing 2A from OnePlus 7 only for call boy. பாரு பாத்தியா, அப்போ அவ்வளோ ஃபேனாக இருக்கும்போது நத்திங் ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறது தான். அதான் வெயிட் பண்ணி 13s வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நத்திங் ஃபோனுக்கு வெயிட் பண்ணி விலை கம்மி இல்லை, OnePlus விலை கம்மியாக இருக்கும். இதுதான்டா போலீஸ் இந்த மாதிரி தான். இல்லை இது OnePlus வாங்குறதா இருந்தா உங்களுக்கு டெலிஃபோட்டோ அந்த மாதிரி 2x. ப்ரோ Nothing Phone 3க்கு வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஆமா கால் பாயோட. நீ வேற கால் பாயோட எப்படின்னா சிஷ்யர்கள் வேற மாதிரி இருக்கு. சரி இங்க பாருங்க ப்ரோ, நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மியூட் பண்ணக்கூடாது, பிளர் பண்ணும். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க 13s வாங்குறது உறுதி செய்யப்படும். பிளஸ் அதுல நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. நீங்க வெயிட் பண்றது 1.5 மாசத்துல ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் வரலாம். திடீர்னு பார்த்தா பிக் சேவிங் டேஸ்ங்கிற பேர்ல சேவிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம எல்லாரையும் செலவு பண்ண தூண்டுவாங்க. அந்த டைம்ல ஏதாவது ஆஃபர்ல வாங்கிக்கலாம். OnePlus 13s Phone 3 வெயிட் பண்ணுங்க. அதனால தான் டேய் கண்டிப்பா வெயிட் பண்ணாதான் 13s வாங்கும்போது ஒரு சந்தோஷத்தோட வாங்க முடியும். வெயிட் பண்ணலன்னா இது தண்ட போலீஸ் அதுல வருமே. இது தாண்டா போலீஸ், இது தண்ட போலீஸ். அவன் முறுக்கினே இருப்பான்டா. அதான் சமையல் பின்னாடி ஒருத்தன் பார்த்தா ஆப்பிரிக்கா அது இல்லடா. அதேதான் இல்லடா, பாத்திருக்கல வட்ஸ். அது பின்னாடி இருக்கிற மூஞ்செல்லாம் கருப்பாய் அவன் பாக்குறதுக்கு என்ன ஆயிடுனா ஒரு நிமிஷத்துல வந்து விக்ரம் ஒரு படத்துல இருப்பாப்ல, என்னது அது சேது இல்லடா, இன்னொன்னு இல்லையோ அந்த இதுல சாமுராய் இல்லடா இல்லடா பிதாமகன் அந்த மாதிரி ஆயிடும். அப்படியே இப்படி எழுந்து வருவோம். அவங்க ஆனா பயங்கரமான ஒரு குரூப்டா. அதெல்லாம் நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சாங்க அவங்க அப்பயே, அதுவும் டெலிவிஷன்ல. இப்போ யூடியூப்லாம் இருக்கு, இப்பயும் அதே டீம் திரும்ப ஜாயின் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ரைட்டுங்க. ஸோ அப்போ Nothing Phone 3க்கு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா 13s வாங்கிடலாம். சூப்பர். டோஷிபா அவங்களும் வந்து டிவி நாங்களும் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு, நாங்களும் கேமிங் டிவி எங்ககிட்டயும் இருக்கு. ஹைசென்ஸ் தானே டோஷிபா? ஹைசென்ஸ் வேற டோஷிபா வேற அப்படின்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இன்ஃபினிக்ஸ் வேற நம்பர் 1 டிவி பிராண்ட் இன் ஜப்பான். இங்க நம்ம என்ன ஜப்பான்ல போய் கேட்கவா போறோம் நம்பர் 1 டிவி பிராண்ட் எது அப்படின்னு அடிச்சு விடுறது பாருங்க. எல்லா ஹோட்டல்லயும் வந்து டோஷிபா தான் இருக்கும் ஜப்பான்ல. பாருங்க என்னடா இதெல்லாம். நீங்க நம்பர் 1 டிவி எதுன்னு கேளுங்க ஜப்பான்ல. பாருங்க சோனியே பீட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் சொல்றாங்க. இங்க போட்டேனே நம்பர் 1 டிவி பிராண்ட் இன் ஜப்பான். பாருங்க டோஷிபான் வருதா? டோஷிபானா சர்ச்சிங்னு சொல்லி பானாசோனிக்னு வருது. in 2024ங்க அது 2025 நீங்க followed by Toshiba and Samsung. நீங்க ஃபர்ஸ்ட் பானாசோனிக் தான். இல்ல குட்டியா எழுதி இருக்குல, அது படிச்சா தெரிஞ்சிரும். அந்த எழுதி இருக்கிறது ஜூம் பண்ணி இல்லடா அவன் தெளிவா போட்டானே. என்னன்னு சப்சிடரி சைனா ஹைசென்ஸ் குரூப் தான் இருக்குல டாப்ல இருக்காங்கன்னு. அப்ப அதுதான் இருக்கும். அப்ப பாத்துக்கோ. ஹைசென்ஸ் குரூப் வேற யாரும் இல்ல, தோஷிபாவோட ஃபுல் பிராண்டிங்ல இருந்து எல்லாமே அவன் தான வச்சிருந்தான். இதுல வந்து இன்னும் நிறைய மாடல்ஸ் 55, 65, 75, 85, 100 என்ன மாடல்? என்னடா இது வர வர 100 இன்ச் அசால்ட் ஆக்கிட்டு போயிட்டீங்க. 120 இன்ச்லாம் கூட கொடுப்பாங்க போல டிவி இனிமே. ஸோ இதுவும் 144 டால்பி விஷன் ஐக்யூ, HDR10 அடாப்டிவ், அப்புறம் ALLM இருக்கு, கேம் ப்ரோ மோட் இருக்கு. ஸோ இது ஆமா 100 இன்ச் பேனல் பண்றதே காஸ்ட்லி. டேய் 100 இன்ச் பேனல் பண்ணது 100 இன்ச்சுக்கு சொல்ல நான் 65 இன்ச்சே பாருங்க 63,000 ரூபாய் அதிகமால இருக்குது. டேய் 65 இன்ச் 63,000 ரூபாய்ங்கிறது இப்ப நம்மளே டிவிடி இதுக்கு முன்னாடி 2019 உட்காந்து பேசும்போது 65 இன்ச் 3 லட்சம் அப்படின்னு பேசியிருக்கோம். மார்க்கெட் மாறுது, டெக்னாலஜி வந்து போக போக அப்படியே அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கீழே போய்கிட்டு இருக்கு. குவாண்டம் டாட்டுங்க QLED
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 65 இன்ச் போட்டுருங்க 65 இன்ச்சில் வந்து 20 வாட்டு 75 இன்ச்சில் வந்து 30 வாட்டு 85 100 இன்ச்சில் வந்து 50 வாட்டு ஸ்பீக்கர் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. இதுவும் விடாவா போடலையே? போட்டிருக்கானே விடானே போடல. மோஸ்ட்லி அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓஎஸ் மென்ஷன் பண்ணல. இப்போ 16 GB ரேம் இருக்கு. ஏதோ ஒன்று நல்லா இருந்தா சரி. அப் டு 50% ஆஃப் சர்வீஸ் லைவ் ஆன் ஃப்ளிப்கார்ட்டா? டேய் அது அமேசான், இது ஃப்ளிப்கார்ட்டு. பரவாயில்ல. தோஷிபா டிவி 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதே ஆஃபரு, அதே ஹாட்ஸ்டார் பிரீமியம், அதே கடை, அதே கம்பெனி தான், வேற பேர்ல இருக்கு. அஸ்வத் வச்சிருந்தான் தோஷிபா. பேனல் போச்சு. பழைய தோஷிபாவா இல்லை இப்போ வந்து தோஷிபா? அதெல்லாம் இல்லை. இப்போ எப்போனா முன்னாடியெல்லாம் தோஷிபா வேற. இது 2021லயோ எப்பயோ வாங்கினாண்டா. நம்ம தோஷிபா ஏதோ அன்பாக்சிங் போட்டோம் தானே? ஆமா 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 போட்டு லைசென்ஸ் போட்டுக்கணும் நம்ம. அந்த டைம்ல தான் வாங்கினா. 2 வருஷமா 3 வருஷமா வந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான், பேனல் போயிடுச்சு. ஆமா பேனல் போயிடுச்சு. அவனா 43 55 43 தான் நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டா அஸ்வத் வாங்கியிருந்தான். தோஷிபாவை நம்ப முடியாதுங்க. எல்லாம் நல்லா தான் இருந்தது பேனல் போகிற வரைக்கும். நல்லா இருக்கு, பேனல் மட்டும்தான் போயிருக்கு. அதுதான் சொல்றேன். பின்னாடி அதெல்லாம் நல்லா இருக்கு. கொடுத்த வயர் எல்லாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்த கமெண்ட் மெஜஸ்டிக் வினோ அப்படின்றவர் கேட்டிருக்காரு. I used to take a lot of zoom shot photos and videos 3x to 5x in my mobile as I take a lot of stage photos in my office function. Currently I am using Nothing Phone 1. My budget is 50k. Please suggest any mobile with periscope lens other than Nothing 3A Pro. periscope lens னு சொல்லிட்டு Nothing Phone 3A கேக்குறீங்களே? இல்ல other than 3A Proன்றாரு. இல்ல அவரே பெரிஸ்கோப் இருக்கிற 3A Pro சொல்லிடாதீங்க அப்படிங்கறாங்க. நாங்க சொல்றோம் என்ன எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் 50000 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் இருக்குன்னு Nothing Phone 3A Pro யாரா வாங்குவாங்களா? அதுவும் ஜூமுக்கு. அதுக்கு இல்ல வாட்சன், எல்லாருமே Nothing Phone 30,000 இருந்து போறாரு. இவர்னடா ஃபோன் 1ல இருந்து போறாங்க. நாங்க எங்க போறது இப்ப? சரி நீ எது வாங்கி இருக்க? நீ உயிரை தான் வாங்குற. எங்களுக்கு கைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணினே இருப்பான். இவனை நம்புனீங்கன்னா நீங்க எல்லாரும் வாழ்க்கையில எங்க இருப்பீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. சரி பெரிஸ்கோப் 50000க்கு என்ன இருக்கு? இல்ல இது OnePlus iQOO 12 இருக்கு, OnePlus 12 இருக்கு. இன்னொரு ஒரு ஃபோன் வருது, கூடிய சீக்கிரம் வருது பெரிஸ்கோப் வச்சு. எது வரும்? வரும்போது சொல்லுவோம். இது பயங்கரமா வரும்போது சொல்லுவோம். அவ்வளவுதான். 50000க்குள்ள தான் பெரிஸ்கோப் வச்சு வருது. என்னையா சொல்றீங்க? Nothing Phone 3A கிடையாது. கிடையாது. Nothing Phone 3Aவும் கிடையாது, 3A Proவும் கிடையாது, 3Aவும் கிடையாது. 85,000 அது. 85,000. பெரிஸ்கோப்போட இன்னொரு ஃபோன் வருது. என்ன கம்பெனி? அதெல்லாம் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுங்க. சஸ்பென்ஸ். என்னையா இது? எனக்கே என்னையா சஸ்பென்ஸ்? உனக்கே சஸ்பென்ஸ் தான். கூட தான் நான் இருக்கேன். அதனால தான் நீ வந்து எல்லார்கிட்டயும் சொல்லி அப்படி இல்ல, உடனே கால் பாய் அப்படின்னு கால் பண்ணுவ. நீ சொல்லிடுவ முதல்ல. வேற யாராவது 50000க்குள்ள வேற லெவல் பெரிஸ்கோப் லான்ச் பண்றாங்க. அந்த லான்ச் எப்படியாவது நாசம் பண்ணி விடு பாய் அப்படின்னு போட்டு ஃபோன் பண்ணுவான். உடனே சொல்லுவான், நான் லான்ச் பண்ணாலே போதும்டா எல்லாம் லான்ச். ஆனா முன்ன மாதிரி அந்த பெரிஸ்கோப் இந்த பிரைஸ் ரேஞ்சில நிறைய வருது இல்ல? நல்லா இருக்கிறது இல்ல. வருது ஆனா நல்லா இல்ல. எனக்கு தெரிஞ்ச iQOO 12 நல்லா இருந்துச்சு. 13ல வந்து அந்த இதை வச்சு இது பண்ணிட்டாங்க. iQOO 13 வந்து பியூர் கேமிங் ஃபோன் தான். அதுக்கு அப்புறம் OnePlus 12 நல்லா. அதான் பிரச்சனை. இப்போ ஃபோன் 3A Pro நல்லா இருக்கு, ஃபோன் 3 நல்லா இருக்காதுன்னு தெரியும். அதான் ப்ராப்ளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ட்ரூ ஃபிளாக்ஷிப், இது ஃபேக் ஃபிளாக்ஷிப். சரி அடுத்து போங்க. இந்த மாதிரி சோ அதனால பேசனாலே அந்த நியூஸ் போயிடும். இல்ல அவர் வந்து iQOO 12 OnePlus 12 இந்த ரெண்டு ஃபோன் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் பெரிஸ்கோப்போட அப்படின்னும்போது. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு கேமரால கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவும் கொஞ்சம் இது நல்லா தான் இருக்கு. இதுல உங்களுக்கு UI இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல ஃபன் டச் மொக்கையா இருக்கும்ல. ஆமா, ஃபன் டச்ல ஃபன் இல்ல. அடுத்த இனிமே வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது இதை சொல்லி வாங்கி கொடுக்கணும் போல போற போக்குல. குட் டச் பேட் டச் மாதிரி ஃபன் டச் இல்லாத ஃபோனை பார்த்து வாங்குங்க அப்படின்னு. ஒரு வீடியோவே போடலாம். கால் பாய் அவர் வேற வராரா? ஓட்டிக்கு இழுத்த அந்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சா? எப்படி நீ ஓடுறன்னு நானும் பாக்குறேன்டி. என் தலைவனையே டென்ஷன் ஆக்கிட்டல நீ. ரியல்மி என்னாச்சு? தீங்கடா
கடைசியில பார்த்தா சேல்ஸ் 9400 EA IPS போயிடும். ஸோ அந்த டிசைன், அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் இருக்குல்ல, அதில் வந்து ஆமாம் ஏதோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே 1:1 ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்களாம். உள்ளுக்குள்ள இன்டர்னல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நாங்கள் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்ன ஒன்றும் தெரியலையே, தெரியக்கூடாது தான், தெரிஞ்சா நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுவீங்களா? அதில் வந்து என்னெல்லாம் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா NFC காயில், அப்புறம் என்கிரேவ்டு டெக்ஸ்டரு, ஃப்ளாஷ் சார்ட் லோகோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கப்பி பையில காலு இதுக்கான ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, ஃபோனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, போன் செமையா ரீச் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்படி ஒன்று வரப்போறதே தெரியாது. இவங்க வந்து இப்போ சைனா லான்ச் ஆயிருக்குல்ல, இது அப்படியே இந்தியாவில் குளோபல் மற்ற கண்ட்ரியில் லான்ச் பண்ணிடுவாங்க. பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலி நத்திங் கழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. பைத்தியக்கார நாய வாய மூட்டு இருக்க மாட்டேடா நீ. கம்பெனிக்கு வேற யாரும் தேவை, நீ ஒத்தம் போதும் நாசம் பண்ண. என்ன வாட்ஸ் 245 வாட்டா? ஏதோ 245 2.4 அந்த அதுதான் வந்து 245 வாட் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2.45 மில்லியன் Antutu ஸ்கோர் இது. ஆமா, அதான் அந்த ஸ்கோரை தான் இப்படி போட்டிருக்காங்க போல் இருக்கு. Antutuல இது வந்து இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, 24 அதான் 2.45 மில்லியனா அந்த மாதிரி. ஓஹோ, அப்புறம் W ப்ளஸ் என்னது இது? அது ஏதோ என்னன்னு தெரியல. வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. நம்ம சைனால அது ட்ரான்ஸ்லேஷன் 7200 mAh பேட்டரி. இதுல அண்டர் வாட்டர் போட்டோ இருக்கா? சோ இதுல இது இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா IP எல்லா ரேட்டிங்குமே இருக்கு. 69 68 66 எல்லா ரேட்டிங்கும் இருக்கு. கேமரா மட்டும் அந்த IMX 882 விட மாட்டாங்க, அந்த லிட்டியா 600 சென்சார் அது அப்படியே இருக்கு. 8MP அல்ட்ரா வைடு, 16MP ஃப்ரண்ட் கேமரா, 100 வாட் சார்ஜிங் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 23,700 ரூபா. 9400 சைனாவில் போட்டு லான்ச் பண்ணுறாங்க. நேற்று தான் OnePlus வந்து இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு விட்டாங்க. இவங்களும் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வரும்போது அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அதுலேயும் இருக்குது. பிக்சலில் இருக்குது. அதானே சொல்கிறேன், யாருன்னு நினச்சிங்க நீங்கள்? ஓகே, அடுத்த கமெண்ட் பாரு. பாவம், இதுல இருக்கான்னு தெரியறியா? இதுதான் பிக்சல்னு. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவரே நீங்க இன்ஃபினிக்ஸ் ஃபோன் பத்தி சொன்னதுல எனக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு. அண்ட் OS ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்லைன்ல எங்கேயாவது ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்க ஷோரூம்ஸ் இருக்கா? இருக்கும். இன்ஃபினிக்ஸ்ல பட்ஜெட் ஃபோன்ஸ் தவிர நியர் ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஃபோனே கிடையாது. ஏஜென்ட் 3 எல்லாம் நேத்து என்ன பண்ண தெரியுமா சார்? வீட்டில் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணாங்க நேற்று நைட்டு. திடீர்னு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் மாடுலேட்டர் யூஸ் பண்ணலாம்ல. யார்கிட்ட இருக்கு ஃபோனு அப்படிங்கிறாங்க. நம்ம யார் வாய்ஸ்னாலும் மாற்றி பேசலாம். லேடி வாய்ஸ், விமன் வாய்ஸ், கிட்ஸ் வாய்ஸ், அந்த ஃபீச்சர்லாம் இருக்கு. இந்த லேடி வாய்ஸ் வச்சு இவாக்கு நைட்டில் கால் பண்ண போகிறோம். இல்லை லைவ் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அது வந்து வாட்ஸ்அப் கால்லையும் ஒர்க் ஆகும். சம்மரி இருக்குல்ல, வாய்ஸ் சம்மரி அதெல்லாமே வாட்ஸ்அப்லேயும் ஒர்க் ஆகும். இது இன்ஃபினிக்ஸ்லையா? வாட்ஸ்அப்லேயே நீ உன் ஒய்ஃப்கே கால் பண்ணிட்டு வேற வாய்ஸ்ல நீ பேசலாம், வேற மேல் வாய்ஸ். செம்மையா இருக்கு, ஃபன்னா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆஃப்லைன்ல உங்க ஹஸ்பண்ட் ஃபோன் கீழே கிடந்தது அப்படின்னு சொல்லி நீ பேசலாம். அது ஃபோனை விட்டு எங்க போனா அவனுக்குள்ள போடுறா அப்படி. ஆனா நீ வாய்ஸ் மாடுலேட் பண்ணி பேசிட்டு இருக்கலாம். இன்ஃபினிக்ஸ் என்ன இதுல காணோம்? என்ன அண்டர் வாட்டர் டே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குமே. இல்லையா அதுல? அண்டர் வாட்டர் எடுத்தா நட்டுக்கும் போல. மை காட், இல்லைங்க 9 தான், 9 சீரிஸ் தான் கெத்து. ஓடு, அண்டர் வாட்டர் போட்டோ எடுக்க போற மாதிரி தான் ரெண்டு பேரும். ஸ்கூபா போகும்போது இந்த ஃபோனை எடுத்துட்டு போலாம்னு நினைச்சிட்டு நீ கியூபா போகும்போது போய் சுகர் கேன் சாப்பிடு நீ வாடா. ஆனா இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்னாப் டிராகன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லா மீடியாடெக் தான எல்லாமே. ஆமா, அவங்க அதான்டா ஏதோ மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ எழுதிட்டாங்க. ஒரு 10-15 வருஷம் இந்த சைனா ஒன்றும் நிறைய கண்ட்ரிக்கு போயிட்டு கடன் கொடுத்து கடைசியில் 99 இயர்ஸ் லீஸ் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது எடுத்து வச்சிருக்காங்க. இதை விட்டு வெளிலே போக மாட்டானுங்க. எங்கே பார்த்தாலும் இன்ஃபினிக்ஸில் வந்து வெறும் மீடியாடெக் தான். ஆஃப்லைனில் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏன்னா டெக்னோவே ஆஃப்லைனில் கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. நார்த்தில் செம்ம சேல் போல இருக்கு. நம்ம தான் பார்த்தோம் இந்த ஐடிசி ரிப்போர்ட்லாம். அந்த மாதிரி பார்க்கும்போது முக்கியமாக இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இன்ஃபினிக்ஸ் செம்ம பாப்புலர். அதுவும் இந்த மாதிரியான வாய்ஸ் மாடுலேஷன், ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் வேற ஆகுது. இதை வேற டிம் குக்கு எடுத்து அனுப்பணும்னு வையே, அவர் தான் ஏஐக்கு இன்னும் போராடிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சொமாலியால இந்த மாதிரி வாய்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்றானுங்க. அடுத்த நியூஸ், Honor 400 Pro வந்து குளோபல் லான்ச்சுக்கு அப்புறம் சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா சைனால வந்து 7 Gen 3 இல்ல 7 Gen 4. வாட்சா பேட்டரி வந்து 5300 இல்ல. இல்ல இவங்க தேர்வாங்களடா வாட்சா Honor. தெரியலையே, இதான் நல்லது நடக்குமா தெரியலையே.
இவன் வேற பேட்டரி வந்து குளோபலில் வந்து 5300, இங்கே வந்து 7200. என்ன சம்மந்தமே இல்லை. 1900 mAh-ஆ? தேராது சொல்கிறேன் நான் பார்த்துக்கோங்க. நான் சொன்னது நடக்குங்க. ஆனால் கேமரா அதே தான் வச்சுருக்காங்க, எந்த சேஞ்சுமே இல்லை. கேமரா அதே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து ஐபி. அதான் 4 ஃபோன் வருதுன்ட்டு இது பண்ணிட்டு 4 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்றும் காணும். வருமா வேற மாதிரி வருமா. இங்க 3A சீரீஸ் டீசர் அப்போ சொன்னது அது. நாங்க லான்ச்சே பண்ணி 3க்கு வந்துட்டோம். 3 லான்ச் ஆனாலும் இது ஆகாது போல. லான்ச் ஆகுங்க, கூடிய சீக்கிரம் ஆகுது. இதுல என்ன ஆகாயத்தை எடுத்து பேக் பேனல்ல வச்சாங்களா? அதுல நல்லா இருக்கா டிசைனு? சுமாரா இருக்கு. நீங்க இது காப்பின்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் நான் எதுக்கும் காப்பி பண்ண போறேன்? நோ காப்பி நோ டீ. நாங்கெல்லாம் இன்னோவேட்டிவா டிசைன் பண்றோம். சரி, அடுத்த கமெண்ட். ஆண்டோ கமெண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டோ ப்ரோ ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் யூஸ் பண்றேன், X8 யூஸ் பண்றேன். ஆனா இதுல USB 2.0 தான் கொடுக்குறாங்க. பெரிய ப்ராப்ளம். அண்ட் 2.0ல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டெவலப்பர் ஆப்ஷன்ல போய் USB டீபக் பண்ண சொல்லுது. அப்படி பண்ணா அஃபிஷியல் பேக்கிங் ஆப்ஸ் ஓபன் ஆகல. எனி சொல்யூஷன் இருக்கா? அப்படிலாம் சொல்லாத. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்க்குலாம் சொல்லாத ப்ரோ. சொல்லாத அப்படி. அப்ப ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒருவேளை தப்பான ஆப் ஏதாவது யூஸ் ஆகுதா? இல்லாட்டி ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் வந்து உங்களுக்கு டிராப் டவுன்ல போனாலே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மாத்திட்டாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல யூஎஸ்பி டிபைங்லாம் நீங்க ஏதோ தப்பா பண்றீங்க ப்ரோ. இல்ல எனக்கு இன்னொன்னு என்னன்னா 2.0 வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்லோ, அது உண்மைதான். ஆனா நம்மளோட டே டு டே லைஃப்ல ரொம்ப அப்படியே நம்ம லைஃபே ரூயின் பண்ற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் போல விண்டோஸ்லாம் இப்போ குவிக் ஷேரே வந்துச்சு. விண்டோஸ் ஆமா, அதிலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வைஃபை வழியா டேரக்டா வைஃபை டைரக்ட் வழியாவே அப்படியே ஷேர் ஆயிடும். ஏன்னா விண்டோஸ் 10ல வந்து ட்ரையல்ல இருந்தது பீட்டான்னு சொல்லிட்டு குவிக் ஷேர் ஒர்க் ஆயிட்டு இருந்தது, நியர் பை ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நல்லாவே எல்லாத்துலயும் இருக்கு. உங்களுக்கு யூஎஸ்பியோட அதுவே பெஸ்ட். அதனால ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட விண்டோஸ் பிசி இருக்குது, லேப்டாப் இருக்குது அப்படின்னா, ஆனால் லேப்டாப் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ப்ளூடூத் வைஃபை வேணும். இதுலேயும் பிசிலையும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கார்டு போட்டுருந்தீங்கன்னா ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்லாது. எப்படியும் சம்திங் சஸ்பீஷியஸாக இருக்குது. ஓகே, அடுத்து கூகுள் ஸ்டோர் அஃபிஷியலாக வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சுங்க. செம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. சரி, வாட்சுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? அப்போ வாட்சுக்கும் ஏதாவது ஆஃபர் இருக்கு? ஏன்னா ஃப்ளிப்கார்ட்லாம் 20,000 ரூபாய்க்கு வாட்ச் விற்றப்ப அப்போ இவன் எவ்வளோக்கு விற்பான் இப்போ ஸ்டோரில்? தெரில. இவன் வந்து லான்ச் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்கான். அஃபிஷியல் ஆஃபர்ஸ் என்னென்னா பிக்சல் 9ஏக்கு வந்து கேஷ்பேக் மட்டும்தான் இருக்குது. ஆனால் 9க்கு வந்து 7,000 ரூபா கேஷ்பேக்கு. அது தவிர கூகுள் ஸ்டோர் டிஸ்கவுண்ட் வந்து 5,000 இருக்குது. இந்த கூகுள் ஸ்டோர் டிஸ்கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் மாதிரி இது வந்துடுது. நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆன அப்புறம் ஷிப் ஆன அப்புறம் OnePlusல ரெட் காயின்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 5,000 ரூபா 10,000 ரூபா வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்துடும் கூகுள் அக்கௌண்ட்ல. அதுல அத கூகுள் அக்கௌண்ட்னு சொல்றதோட கூகுள் ஸ்டோர் அக்கௌண்ட்ஸ்னு வச்சுக்க. ஸ்டோர் லாகின் பண்ணாலே உள்ள காட்டுற மாதிரி. அதுவும் ரெட் காயின் ஒண்ணும் கிடையாது. ரெட் காயின் டம்மி. புரியுது. இது வந்து ஆக்சுவலா இந்த 10,000 ரூபாய் ஒர்க் ஆகும். இவங்க எம்ஆர்பின்னு போட்டிருக்காங்கல்ல, எம்ஆர்பின்னு போட்டு அதுல வந்து இந்த டிஸ்கவுண்ட் 5,000 10,000 இதெல்லாம் வந்து நார்மல் டிஸ்கவுண்ட். ஸோ அதை தவிர கேஷ்பேக்கு. இது என்ன வச்சு கூகுள் ஸ்டோர் டிஸ்கவுண்ட் 37,000? அது வந்து எம்ஆர்பிலேருந்து. ஓகே, கூகுள் ஸ்டோர் டிஸ்கவுண்ட். ஆனால் இது கிடையாது, கிரெடிட் கிடையாது. எம்ஆர்பிலனா கூட போய் என்ன 70,000க்கு வித்துக்கிட்டு இருக்கு இப்போ பிக்சல் 8 ப்ரோவா? ஆமாம், மோஸ்ட்லி ஜியோ சைட்ல 70,000மா? ஃப்ளிப்கார்ட்ல 85,000டா? அப்படியா? அப்போ நான் இங்கே 78,000க்கு பார்த்தேனே. அது எவனாவது டுபாகூர் செல்லராக இருப்பான். ஆனால் அஃபிஷியலாகவே 70,000க்கு கிடைக்கும் மாசாச்சு டிஸ்கவுண்ட் போக. இது நீ வந்து டேரெக்டாக கூகுள் ஸ்டோரில் பாருங்க, இதை போட்டுருக்காங்க பாருங்க, 62,999 கேஷ்பேக்கோட. எவ்வளவு? 80,000 ரூபா. இதில் பாரு, 8 ப்ரோ வந்து எஃபெக்டிவ் பிரைஸ் வந்து 62,999. அப்போ இனிமேல் பிக்சல் டிவைஸ் வாங்குறது இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே. இனிமேல் கூகுள் ஸ்டோரில் போய் வாங்கினா இன்னும் பெட்டராகவே வாங்கலாம். ஆனால் இதுலையும் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கு. ஆனால் இவங்களும் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் வேணாங்க, கேஷிஃபை. இவங்களும் கேஷிஃபை தான் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஆமாம். அப்புறம் இன்னொருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு, டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு அப்படின்ட்டு. அதை நான் போட்டு பார்த்தேன். இந்த கூப்பன் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எலுக்கு வந்து ஒர்க் ஆச்சு. இந்த கூப்பன் போட்டா எங்க ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கூப்பன் போறதுக்கு உண்டான இடமே காமிக்கல. நீ லாஸ்ட்ல செக் அவுட் போது வரும். செக் அவுட் போது ஆட் கூப்பன் வருது. அதுல வந்து இந்த கூப்பன் ஆட் பண்ணா ஃபைனல் அமௌண்ட் வந்து இதுதான் ஃபைனல் 87,000. இது 9,499 9 ப்ரோ எக்ஸ்எல். இதை தவிர எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. பிக்சல் 6ஏக்கு எவ்வளோ? 32,000 ரூபா பிக்சல் 6ஏக்கு. அதில் வந்து 15,000 ரூபாவோ என்னமோ வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ்
போனஸ்லாம் சேர்த்து 32,000. அவங்க கூகுள் ஸ்டோர் கிரெடிட் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் ஷிப் ஆனவுடனே உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 10,000 வந்து கிரெடிட் ஆகிடும். அந்த 10,000 வச்சு வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் திருப்பி கூகுள் ஸ்டோர்ல. சரி வாட்ஸ்அப் வாட்ச்க்கு ஏதாவது இருக்கா? வாட்ச்க்கு இதுல எதுவும் இருக்கு. பிக்சல் வாட்ச் 3 இங்க போட்டுருக்கு. பிக்சல் வாட்ச் போடல. கூகுள் ஸ்டோர் கிரெடிட் 5000 ரூபாய் கூகுள் ஸ்டோர் கிரெடிட். 2 இல்லப்பா. ஏய் பிக்சல் பட்ஸ் ப்ரோ இல்ல பட்ஸ் ப்ரோ 2 க்கு வந்து 3000 ரூபாய் கூகுள் ஸ்டோர் கிரெடிட்னு போட்டுருக்கு. ஆனா நார்மல் பிரைஸ் வந்து 23,000 போட்டுருக்கு. இவங்க இன்னும் ஆஃபர் எதுவும் போடல. நம்ம வந்து கண்குத்தி போமா. மேபி இந்த பிக் பில்லியன் டேலாம் போடுறாங்களா அப்ப இதுலயும் போடுவாங்க. இதுல போட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அப்படி இல்லனா இந்த டைம்ல சொல்லலாம். தேங்க்ஸ் மாதிரி போட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்ல. அப்ப இங்க போடட்டும் பறந்துரும். யுஎஸ்ல வந்து அநியாயத்துக்கு பைபேக் $100 ஃபிளாட் கட் பண்ணுவான்ல வச்சு. இங்க பாரு அப்ப 10,000 கட்டு அப்படின்னு போட்டானா மாசா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க பிக்சல் 9 Pro XL வாங்குறீங்க அப்படின்னா அந்த கூப்பனை ஒன்று செக் பண்ணி பாருங்க. ஐ அம் வெயிட்டிங். சீரியஸா பயங்கர ஈகரா வெயிட் பண்றேன். வெறியா இருக்கு. ஸோ இந்த கேஷ்பேக் ஆஃபர்லாம் வந்து ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னும் 1 மாசம் இருக்கு. சூப்பர். அடுத்து சரவணன் ரெட்மி 80 வாட் சார்ஜர் கேபிள் வாங்கினேன். சொல்கிறேன். OnePlus ரியல்மி ரெண்டுலேயும் ஃபாஸ்ட் சார்ஜும் ஒர்க் ஆகுது. ரிங்கிள் ஃப்ரீ கேபிள் ரேட் வந்து 399 தான். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஒன்னோட ஹை ஆம்ப் கேபிள் வாங்கினாலே பிரச்சனை இல்லை அவ்வளோவா. 6 ஆம்ப் 5 ஆம்ப் கேபிள் வாங்கிட்டோம்னாலே தப்பிச்சோம். அது இல்லைன்னா மாட்டிப்போம் வேலைக்கு. இது எங்கே கிடைக்குது இந்த கேபிள்? ரெட்மி தான். ரெட்மி ஸ்டோரில் கிடைக்குது. மீ ஸ்டோரில் கிடைக்குதா? அப்போ ஹை சார்ஜர் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி மீ ஸ்டோரில் விலை அதிகமாக இருக்குது. ஆல்டர்னேட் சார்ஜர் சொல்லுன்னு கேட்டிருந்தாரு. தெரியல ரெட்மிக்கெலாம் ஆல்டர்னேட் சார்ஜர் கிடையாது. பட்ஸ் ஆனால் அந்த பழைய 65 வாட் விற்கிறது இல்லை தானே? OnePlus 67 OnePlus 65 இல்லை சூப்பர் சார்ஜர் அது. OnePlus 9 சரி ரெட்மிக்கு ஆல்டர்னேட்டிவ் சார்ஜர் இல்லைல்ல? அஃபிஷியல் சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து Qualcomm PDO போனோம்னா மீ டர்போ சார்ஜிங்னு ஏறும். ஆனால் அவங்களோட ஃப்ளாஷ் சார்ஜ் ஏறாது. அவர் வந்து ரியல்மிக்கு தானே கேட்டிருந்தாரு. வட்சன் கிட்ட யாரோ கேட்டிருக்காங்க ரெட்மிக்கு. ரெட்மிக்கு ஆல்டர்னேட்டிவ் சார்ஜர் சொல்லுங்க. அவர் 120 வாட் வச்சிருக்க சார்ஜரா? இல்லை எனக்கு கம்மியாக இருந்தாலும் போதும். அப்போ 67 வாட்டே 2000 ரூபா சொல்கிறாங்க. பிடி சார்ஜர் எதாவது வாங்கிக்க சொல்லுவாச்சா? பிடி சார்ஜர் கனெக்ட் பண்ணால் மீ டர்போ சார்ஜிங்னு வருது. சூப்பர். ரொம்ப அவசரம் இல்லைன்னா அது அப்படியே அடுத்த கமெண்ட் போயிடு. பெரிய கமெண்ட்டாக இருக்கு. ஆமாம் மிஸ்ட்ரி மேன் கிரியேஷன்ஸ் வர இந்த கால் பை பேசுகிறத பார்த்தா டென்ஷன் தான் ஆகுது ப்ரோ. நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு பக்கமாக பேசுகிறாங்க. ஆனால் டிசம்பரில் கேலரி ஷேர்டு விட்ஜெட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அப்படியே தான் 5 months அப்புறமும் இருக்குது. நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதே மாதிரி எசென்ஷியல் ஸ்பேஸ் கீ இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு பழைய மாடல்ஸ்க்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. மற்ற ஓஎஸில் இருக்கிற பேசிக் ஃபீச்சர்ஸை தான் அப்டேட்டுன்னு தரானுங்க. எந்த ரகம்னே தெரியல இவனுங்க. கம்யூனிட்டின்னு சொல்கிறானுங்க. கிட்டத்தட்ட 2 years கம்யூனிட்டியில் அந்த கேமரா அப்டேட்டுக்கு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லை. உண்மைதான். விமர்சனம் இவர் வந்து அவர் தரப்புலேருந்து அவர் மேபி ஒரு OnePlus இது நத்திங் யூஸராக இருக்கலாம். OnePlus பார்த்தீங்கல்ல அந்த மைண்ட் ஸ்பேஸ் வந்து 13 இருக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. 13S அதான் நேற்று சொன்னோம்ல 13Sல அந்த கீ. இவனுங்க வந்து கிளிஃபே அப்படிதான். இதெல்லாம் தான் எனக்கு காண்டாகுது. கிளிஃபை வச்சு நிறைய யூட்டிலிட்டிஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊபர், ஜொமேட்டோ, கூகுள் இல்லடா அது இந்த மூணே அதுக்கெல்லாம் அது திட்டுற அளவுக்கு இல்லை. அது தேர்ட் பார்ட்டி அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணோம். RGB பண்ண மாட்டேன்னு சொன்னதெல்லாம் ஓவர் பேச்சு, இந்த நெக்கல் பேச்சு. நான் RGBலாம் கொண்டு வர மாட்டேன். இந்த கேலரி அவர் சொன்னார்ல இப்போ எடிட்டிங்க்கே கூகுள் தான் போகுது. கூகுள் ஆப் தான் போகும். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி தான் இருக்கு. ஏதோ டீலிங் அத நிறைய பேர் கேட்டாங்க. இந்த கேலரி ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா கேட்கலாம். எதுக்கு அது? இப்போ இன்ஃபினிக்ஸ்ல எல்லாம் டெக்னாலஜிலாம் பாருங்க வேற லெவலா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏய் ஸ்டுடியோன்னு வருதுடா. எந்த இமேஜ் தட்டினாலும் ஏ ஸ்டுடியோன்னு வரும். எக்ஸ்டெண்டர் இருக்கு, இமேஜ் எக்ஸ்டெண்டர். அப்புறம் நீ தான் யூஸ் பண்ண போற. நீ யூஸ் பண்ண போறல ஆட்டோமேட்டிக்கா நீயே தெரிஞ்சுப்ப பாரு என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருக்கும். அந்த இதுல இந்த ஓப்போல இருந்துச்சு நீ ஜெனரேட் பண்ணியிருந்தியே அதுல கிரெடிட்ஸ்ல இது கிரெடிட்ஸே இல்ல. ஃப்ரீயா அப்படியே பண்ணலாம். பெட்டு எல்லாத்துக்கும் பண்ணலாமே. தனியா வச்சிருக்கான் டேப்லெட்ஸ். உள்ள போயிட்டு நீ ஏஐ ஃபீச்சருக்குள்ள போய் இமேஜ் கன்வர்ஷன் ஜெனரேஷன் போனேன்னா விமன்ஸ் அதுலயே கார்ட்டூன்ஸ், மென்ஸு, காஸ்டியூம்ஸ்ன்னு இருக்கும், அப்புறம் பெட்டுன்னு இருக்கும் நிறைய. அதெல்லாம் இவ்வளோ இதில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேட்டால் வந்து நாங்கள் டிசைனில் முக்கியத்துவம் கொடுக்குறோம், டிசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதான் இவன் வந்து அன்னைக்கு இமான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு, யாருங்க இதுக்கு ஜூனியர் ஆப்பிளுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் இருக்கு. அதுவும் ChatGPT இதுவும் ChatGPT சாகடிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. நத்திங் கன்னிகள் சார்பாக ஐ எம் வெரி சாரினே.
உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஏன்னா இதே ஆதங்கம் தான் ஐயோ எனக்கு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிருந்தா இப்படி இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்பாரு. நம்ம என்ன பண்றது, இதெல்லாம் அந்த நாய்க்கு தெரியணுமே. புரிஞ்சிருந்தா நீ உட்காந்து டெய்லி இப்படி பேசுவியா அப்படின்னு உன்ன கூட கேட்கலாம்ல. காமெடி, நீயும் மனுஷன் தானே அப்படின்னு கேட்கலாம்ல. வீட்டுக்கு போனா ஏங்க என்னோட கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பாத்தியா அப்படியே புரியுதா? அப்ப நீ எதுக்கு நத்திங் ஃபோன் 3க்கு வெயிட் பண்ற? அப்போ நத்திங் ஃபோன் 3 வந்தோடனே பிக்சல் 10க்கு வெயிட் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் வெயிட் தான் பண்ணுவேன். காணுங்க நானு 2.0 அதான் வெயிட் பண்ணிக்கினே இருப்பேன் கடைசி வரைக்கும். கரெக்டா? உன்னை நம்பி யாராவது ஏதாவது வாங்கி நான் சமம் போயிட்டு இருப்பாங்க. இல்ல நான் வந்து கரெக்டா சொல்லுவேன். என்னது எப்பவுமே அவங்களும் வெயிட் பண்ண சொல்லுவியா அப்படின்னா கரெக்டா கைட் பண்ணுவேன். அதான் அவங்களும் வெயிட் பண்ண சொல்லுவியான்னு கேக்குறேன். வெயிட் பண்ணு, நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம் தான். அதான் இந்த பேச்செல்லாம் வேணாம். இப்ப நீ சொல்லு, நத்திங் ஃபோன் வாங்கலாமா கூடாதா? அவ்வளவுதான். வாங்கலாம். யூஐ உங்களுக்கு வேணும் இல்ல டிசைன் உங்களுக்கு வேணும்னா வாங்கலாம். கேமரா வேணும்னா தேவையில்லை. எந்த ஃபோன்? 3A நல்லா இருக்கு. 3 Pro வந்து நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, எனக்கே கொஞ்சம் காண்டாச்சு. 3A நல்லா தான் இருக்கு. CMF ஃபோன் 2 Pro அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சாரி, ஸ்டார்டிங்ல இருந்தே CMF வரைக்கும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. சரி ஓகே, இதை யூஸ் பண்ணிட்டு விக்கி வருவான் பாருங்க, ஒரு மாதிரி வருவான். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான், என்ற ஸ்டேட்டு கேரளே அப்படின்னு மாதிரி. நான் இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் நேற்று நைட்லேருந்தே ஆக்சுவலாக ஃப்ளாக்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மொத்தமாக. இது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, நம்ம ஊரோட அந்த ஆக்சென்ட் இருக்குல்ல, யார் பேசினாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருது. அதுதான் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பாரு நீ எப்படி யூஸ் பண்ணிட்டு சொல்லு. ஆப்பிள் iOS 19 வந்து iOS 26 அப்படின்னு ரீநேம் பண்ண போறாங்களாம். இனிமே வந்து இயருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றுவாங்களாம். ஓகே. ஸோ iOS 26, iPadOS 26, macOS 26 இதுதான் வந்து இனிமே அதாங்க உங்களோட பேரை வந்து ஃபுல்லாக இயருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் லேட் இயரில் எண்டில் லான்ச் ஆகிறதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் நேம் எடுத்து வச்சுப்பாங்களாம். அதுதான் வந்து அப்போ இந்த வருஷம் லான்ச் ஆக போகிறது 26, அடுத்த வருஷம் 27 அந்த மாதிரி. அதாவது நார்மலாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நாசமா போனது பார்த்தாம இப்போ புதுசா கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன எப்போ இது லான்ச் ஆகுது? அடுத்த மாதம் தான். அடுத்த மாதம் வந்து மாதம் இருக்கு, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் தான் வரும். அதுக்கு அடுத்தது செப்டம்பரே இயர் எண்ட் ஆயிடுச்சு. அப்போ 25 இயர் முடிய போகுது. இப்போ போய் 25 வச்சிருக்கீங்க. நவம்பர் டிசம்பர் 3 மாதம் தானே. இல்லை, ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஏதோ டிஃபரெண்டா கொஞ்சம் கூட பயங்கரமா டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க கீபோர்டு வாரியர்ஸ். என்னன்னா, சாம்சங் பாரு லூஸு, S10லேருந்து S20 வருது அப்படின்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஒரு மாடலை இயருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி விட்டான். அதுக்கே அந்த பேச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனிமோஜி வச்சுன்னு சாகடிச்சானுங்க ப்ரொஃபைல் பிக்சர் ஃபுல்லாக. இன்னைக்கு என்ன சொல்ல போகிறானுங்களே, அது OS அதுவும் சம்மந்தமே இல்லாமல் 2025 2026 ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான், இயருக்கு ஏற்ற மாதிரி ஊருக்குள்ள 1008 பிரச்சனை சார். கரெக்டு, 1008 பிரச்சனை இருக்கு, கொடுங்க 1009வது ஒரு பிரச்சனை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். உட்காந்து பிரச்சனையோட டிபேட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். எக்கச்சக்க அப்டேட்ஸ் வரும். ஐபேட்ல வந்து மேக் மாதிரி ஈஸியா ஆஃபீஸ் ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இது போன வருஷமே நீங்க வந்து 2025 மாத்தி இருந்திருக்கலாம்ல. இந்த பேர் மாத்தினதுனால தான் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிச்சு. சரி ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்னு பண்ணிட்டாங்க. ஃபோனுக்கு பேர் எப்படி இருக்குமா? ஃபோனுக்கு தெரியலையே. அதுக்கும் பேசாம மேபி அந்த ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு வரும்போது அப்போ மாற்றிடுவாங்க. ஆனிவர்சரி எடிஷன்? ஆமாம், அடுத்த ஆனிவர்சரி இது வருது இல்லை. எத்தனாவது ஆனிவர்சரி? 2007 வந்தது, 2027 வந்ததுன்னா 20 வருஷம். அப்போ அந்த ஆனிவர்சரி எடிஷனில் 2027 பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி, ஊரையும் மாற்றி, ஆளையும் மாற்றி, மொத்தமாக பிராண்டே மாற்றிடுவோம் சார். அவ்வளோதான். அப்புறம் அந்த வானவில் தான் வரும். இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் அதை வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேட்டரி ஹெல்த் இப்போ தான் வருதா அப்படின்ட்டு. இந்த சார்ஜிங் அதுவா போட்டு ஃப்ரண்ட்ல இங்க கனெக்ட் பண்ணனா வரும். சார்ஜிங் எவ்வளவு நேரம் சார்ஜிங் டைம் இன்னும் 40 மினிட்ஸ்ல சார்ஜ் ஏறிடும் அப்படிங்கற ஃபீச்சர் வரும். என்ன இப்போதான் ஏஐ வச்சு வருதா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஏஐ யூஸ் பண்ணி வருது. ஆக்சுவலா N9 இருக்குல்ல, அதுல சார்ஜிங் டைம்னு மேல வரும். N9ல 2010ல அப்பயே அதுல ஏஐ இருந்தது எனக்கு தெரியல. இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் அதுல ஏஐ இருந்ததுன்றது. அதில் அப்போ என்னெல்லாம் இருந்தது தெரியும்ல, ஃபுல் ஜெஸ்டரு, ஸ்வைப் கீபோர்டு, ஸ்வைப் இன்புட்ஸ் உண்டு, அதெல்லாம் அப்பயே இருந்தது. எல்லாத்தையும் ஒரே வருஷத்தை பண்ணி செத்து போயிட்டாங்க. அதில் எஸ்டிமேட்டட் டைம் டு சார்ஜ்லாம் வரும். எனக்கு அதெல்லாம் இப்போ நினச்சா சிரிப்பு வருது. அது மட்டும் இல்லை, இருக்கிற பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்குங்கிறது டாஸ்க்கை பேஸ் பண்ணி அதையும் வேற சொல்லும், எவ்வளோ நேரத்துக்கு இந்த பேட்டரி இன்னும் உயிரோடு இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருந்தா அப்படின்னா நியூஸ் ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம் ஊருக்குள்ள, நாங்கள் புதுசாக ஒரு அப்டேட் விட போகிறோம் அப்படின்னு.
அந்த ஆஸ்ட்ராய்ட்லாம் இருக்கும் தெரியுமா, எர்த்துக்குள்ள வரும்போது நல்லா ஜகஜோதியா இருக்கும், 2 நிமிஷம் செத்துரும். ஃபைனல் நியூஸ், டெலிகிராமும் கிராக் எக்ஸ்ஏயோட கிராக்கும் வந்து இன்டகிரேஷன் $300 மில்லியன் வந்து இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராக் வந்து இப்போ டெலிகிராம்குள்ளேயே வந்துடும். அப்போனா அப்படியே யூஸ் பண்ணலாம். எல்லாருமே யூஸ் பண்ணலாமா இல்லை ஒன்லி? அதான் தெரியல ப்ரீமியம் யூசர்ஸ் தான் என்னன்ட்டு கூடிய சீக்கிரம். அதுக்கு வந்து இதுக்கு அந்த சிஓ வந்து ட்வீட் போட்டிருக்காரு, அதுக்கு டீல்லாம் இன்னும் சைன் ஆகலை அப்படின்ட்டு. எலான் மஸ்க் ஆமாம் சைன் ஆகலை, இனிமேல் சைன் ஆகும். பேச்சில் வாக்கு கொடுத்துருக்காரு, சைன் இனிமேல் தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஆருக்காயா மஸ்க் எல்லாம் ட்விட்டர்ல எப்ப பாரு ஆக்டிவா இருந்துகிட்டு. ஸோ ஸ்மார்ட் டெக்ஸ்ட் எடிட்டிங் வருமா, ஸ்டிக்கர் ஜென்ரேஷனு, அப்புறம் டாக்குமெண்ட் டைஜஸ்ட், அப்புறம் சாட் சம்மரிஸ், லிங்க் ஹைலைட்ஸ், ஃபேக்ட் செக்கிங், இதெல்லாம் எல்லாருக்கும் தானே இருக்குது. எல்லாருக்கும் வந்துச்சு. குரூப் தானே ராக்னு போடு. இல்லை அது இல்லை, இன்டகிரேஷனு உங்களுக்கு அது வந்து தனியாக ஒரு ஆப் மாதிரி இருக்கு. இப்போ இது உள்ளே வந்துடும், நீங்கள் நார்மல் மெசேஜ் பண்ணும்போது அப்படியே வந்துடும். நோ மெசேஜ் சைடில் இங்கேயே மெசேஜுக்குள்ளேயே மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே சைடில் இங்கே தட்டினா கிராக்லாம் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஃபேக்ட் செக்கிங் இதெல்லாம் இன்டகிரேஷன். டேய் ஃபேக்ட் செக்கிங் பத்தி மட்டும் பேசாதீங்கடா, அசிங்கமா கேப்பேன்டா அப்புறம் ஏதாவது. ஆமா அவனே நெட்ல இருந்து தான் எடுத்து வரான். அதான் அதே தப்பா நிறைய பேர் என்னடான்னா ஆவுனா வீட்ல இருந்து எடுத்து வருது. இது என்னது நங்கநல்லூர் சப்வேல ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ போட்டோன்னு வையேன், உடனே வந்து கிராக் இஸ் திஸ் ட்ரூ அப்படின்னா எனக்குலாம் செம்ம கடுப்பாகுது. இது கொஞ்சம் ஓவர், ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை. அப்போ டிஃபென்ஸ் வந்து அப்புறம் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான ஹேண்டில் இருந்து போடுறதுக்குலாம் கீழே போயிட்டு இஸ் திஸ் ட்ரூன்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் யாரோ மேஜரோ ஒரு செம்ம கடுப்பாயிட்டு என்ன போட்டுருந்தாருன்னா, யாரோ ஒருத்தன் ஏதோ நேம் இருந்தது, போய் உங்க அப்பா பேர் இஸ் திஸ் ட்ரூன்னு கேளு, தப்புன்னு சொல்லிச்சுன்னா இனிஷியல் மாத்திட்டு ஓடிடு அப்படின்னு போட்டுருந்தாரு. இல்லை அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, இது உண்மையாக இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அது ஈஸியாக எஸ்கேப் போய் ஓடிடும். இது உண்மையாக இருக்குமோ என்னமோ நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது. ராக் இவ்வளோ மொக்கையாக இருக்கு. என்னவா கொஸ்டின் கேட்டிருக்கேன், ரிப்ளை காணோம். ஐயோ சாகடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறானே, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சரி ஓகே ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.